கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் நம்மாழ்வார் நமோ. அவரவர் தமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடையவர்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்று 9ஆம் நூற்றாண்டில் பிறந்த மகான் நம்மாழ்வார். அவருடைய பெற்றோர் மாறன் காரி உடைய நங்கை. இவருடைய அம்சமே எம்பெருமானும் சேனை முதலியாரும் அம்சமாக பிறந்தவாறாக நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். இவருடைய பெற்றோருக்கு ஆரம்பத்தில் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்து எம்பெருமானை வேண்டி பின் பிறந்ததாக கூறப்படுகிறார் நம்மாழ்வார். அப்படி பிறந்தவர் எல்லா குழந்தைகளும் போல அளவில்லை, கைகால் அசைக்கவில்லை, பால் குடிக்கவும் இல்லை. அப்படி எந்த ஒரு நிலையும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அதை பார்த்தவுடன் பெற்றோர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, வளர்ச்சியிலையும் குறைவில்லை. இதற்காக திருக்குருகூர் எம்பெருமான் வேண்டி அங்கே உள்ள புளிய மரத்தடியில் தொட்டில் போட்டு அந்த நாராயணனே ஒப்படைத்து விட்டார்கள். ஒரு நாள் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடமிருந்து அந்த புளிய மரத்தினுடைய மரபொந்தில் போய் உட்கார்ந்து கொண்டது. அப்படி உட்கார்ந்தது 16 வருடங்கள் அங்கே தவம் செய்தது. யாருக்கும் விளங்காத ஒரு விஷயம். தன்னுடைய பிறவிலேயே எந்த குழந்தையும் பிறந்தவுடன் இந்த சடக்காற்றுங்கிற ஒரு காற்று அந்த குழந்தையில் படும் பொழுது அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற பிரகாரம் அதனுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய விதி விளங்கும். ஆனால் இந்த குழந்தை அந்த சடக்காற்றை கோபத்துடன் பார்த்து விலகிச் சொல்ல விட்டது. அப்படி சொன்னதனால் அந்த குழந்தைக்கு சடகோபன் என்ற பெயரும் உண்டு. பல பேர்களில் இதுவும் உண்டு. இன்னொரு சிறப்பான ஒரு பேரும் உண்டு. வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். ஏனெனில் தமிழில் வேதம் போன்று 4 வகை வேதத்துக்கு இணையாக தன்னுடைய பாடல்களை அவர் எழுதியுள்ளதனால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் அந்த மரபொந்தில் இருக்கும் பொழுது காலம் செல்ல செல்ல இவருடைய தேஜஸ் அதிகமாகிறது. அப்பொழுது இந்த திருக்குருகூர் பக்கத்தில் உள்ள திருக்கோளூர் என்ற ஊரை சேர்ந்த மதுர்கவி ஆழ்வார் தேச சஞ்சாரமாக வடதேசத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே மதுரா, அயோத்தி என்று வரும் பொழுது தென் திசையிலிருந்து ஒரு வெளிச்சம் வருவதை, பிரகாசத்தை காண்கிறார். ஏனெனில் அவர் எப்பொழுதும் தான்
பிறந்த ஊரிலுள்ள எம்பெருமானை எங்கே சென்றாலும் வணங்குவது வணக்கம். அந்த திசையை பார்த்து வணங்குவது வழக்கம். அப்படி அவர் அங்கே அயோத்தியில் இருந்து தென் திசையை நோக்கி வணங்கும் போது அந்த வெளிச்சத்தை கண்டார். அந்த வெளிச்சத்தை நோக்கி அவர் அங்கே இருந்து நேராக வருகிறார். வந்து பார்த்தால் இங்கே திருக்குறுகூர் இந்த புளிய மரத்தடியில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையிடமிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது, பிரகாசம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தவத்தினுடைய பிரகாசம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை பார்த்தவுடன் அவர் ஒரு செய்கை செய்தார். அது மௌனமாக இருக்கிறதுனால ஒரு கல் எடுத்து சத்தத்தை எழுப்புகிறார் கீழே போட்டு. அப்போது அந்த குழந்தை கண் திறந்து பார்க்கிறது. அதை பார்த்தவுடன் மதுரகவி ஆழ்வார் ஒன்று கேட்கிறார். சத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த குழந்தை அது அத்தையே தின்று அங்கேயே கிடக்கும் என்கிறார். அதாவது இதற்கான பொருளாக இந்த உடம்பானது ஜடத்தில் இந்த ஜடத்தில் ஒரு உயிர் பிறக்கும் பொழுது அந்த உயிர் எதை எடுத்துக்கொண்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அறிவுபூர்வமானது இந்த உயிர். ஆனால் அந்த உடம்பு ஜடம், எந்த அறிவும் இல்லாதது. அப்போ அறிவில்லாத ஒன்றில் அறிவான ஒரு உயிர் உள்ளே இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் அது அத்தையே தின்று அங்கேயே கிடக்கின்றார். அதாவது அந்த உடம்பிற்கான நன்மை தீன்மைகளை அணிவிக்கக்கூடிய விஷயமாகவே எடுத்துக்கொண்டு அங்கேயே வாழும். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன செய்கிறோம், நம் கர்மாவை அனுசரித்து இந்த உடம்பு தேகம் வருகிறது. அந்த தேகத்தினால் இந்த உயிர் அந்த கர்மாவின் பலன்களை அனுபவிக்கிறது. செயல் சொன்னது இங்கே ஆத்மா தான். ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய விஷயம் இந்த உடம்பின் மூலம் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ உடம்பிலிருந்து இந்த உயிர் விலகி நின்னால் அதற்கான ஆத்மார்த்தமான முக்தி நிலை கிடைக்கும் என்பதை உணர்த்தப்படுகிறது. இங்கே சாதாரணமாக உடம்பை சார்ந்து இல்லாமல் உயிரை சார்ந்து இருந்தால் மட்டுமே நமக்கு மேல்நிலை கிடைக்கும் என்பது உண்மை. அதற்கான ஒரு விளக்கம்தான் நம்மாழ்வாருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இப்படி மதுரகவி ஆழ்வார் இங்கே இவருடைய பதிலை கேட்டவுடன் அவருடைய சீடராகவே இவர் தான் நம்முடைய குரு என்று அங்கேயே தங்கிவிட்டார். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், நம்மாழ்வாரோட மதுரகவி ஆழ்வார் வயதில் பெரியவர் இறந்தாலும் குரு அப்படிங்கிற வரும்பொழுது அறிவில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று இங்கே உணர்த்தப்படுகிறது. இங்கே நம்மாழ்வார் என்ற பெயரை 2-3 விதமாக அது ஏன் வந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, எம்பெருமான் பிரியமாக எம்முடைய ஆழ்வான், நம்முடைய ஆழ்வான் அப்படின்னு சொன்னதனால வந்ததாகவும், மதுரகவி ஆழ்வார் அனைவருக்கும் நம் ஆழ்வார், நம்முடைய ஆழ்வார், அவருடைய தொண்டு அப்படின்னு சொன்னனாலையும் வந்ததாக கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஆழ்வார்களில் முதலில் போற்றக்கூடிய ஆழ்வாராக நம்மாழ்வார் திகழ்கிறார். அவருடைய பாடல்கள் மொத்தம் 1296 பாடல்கள், பாசுரங்கள். அதில் திருவிருத்தம் 100 பாடலாகவும், திருவாசிரியம் 7 பாடலாகவும், பெரிய திருவந்தாதி 87 பாடல்களாகவும், திருவாய்மொழி 1102 பாடலாகவும், மொத்தம் 1296 பாடல்கள் இந்த 4000 திவ்ய பிரம்மத்தில் அவருடைய பாடல்கள். இந்த பாசுரங்களை
அவர் 4 வகை வேதங்களாக பாவித்து எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண இந்த 4 வேதங்களின் சாரங்களை எடுத்து பாடியதாக சொல்லப்படுகிறது. அதனாலேயே அவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த 4 வேதங்களுடைய சாரத்தை இந்த திருவாய்மொழி சாம வேதத்தை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த பாடல்களை அதிகமாகவும் ஆலயங்களில் பாடப்படுகிறது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை 4000 பாடல்கள், இதில் 3892 பாடல்கள் தான் இதில் உள்ளது. அதாவது முதல் 947 பாடல்கள், பெரிய திருமொழி 1134 பாடல்கள், திருவாய்மொழி 1102, இயற்பா 817, மொத்தம் 3892. இதில் திருவரங்கத்து ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் இருந்த அமுதீசன் அருளிய ராமானுஜர் நூற்றந்தாதி 108 பாடல்கள் சேர்த்து மொத்தம் 4000 பாடல்களாக வழங்கப்படுகிறது. இதில் நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் ஒரு சீடரும் நாதமுனிகள் ஒரு சீடருமாக இருந்திருக்கின்றனர். இந்த நாதமுனிகளுடைய பரம்பரையில், குரு பரம்பரையில் வந்தவர்தான் ராமானுஜர். அதாவது இந்த பரம்பரையை இப்படி சொல்கிறார்கள்: நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யங்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, ராமானுஜர். அப்போ இந்த ஒரு பரம்பரையில் வந்திருக்கிறது. இந்த பாடல்களை நாதமுனிகள் நம்மாழ்வாரிடந்தும் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஏன்னா அந்த வாழ்ந்த காலம் கொஞ்சம், இவர் 9ஆம் நூற்றாண்டு, நாதமுனிகள் சில நூல்கள் 9ஆம் நூற்றாண்டும் இருக்கிறது, சில நூல்கள் 10ஆம் நூற்றாண்டும் இருக்கிறது. மொத்தத்தில் இவருக்கு பிந்தியவர். அப்போ நம்மாழ்வாரை நேரடியாக நாதமுனிகள் பார்த்ததில்லை. அதனால் அந்த பாடல்கள் எப்படி கிடைக்கும் என்று அவர் யோசித்தார். அதுக்கும் இவருக்கு கிடைச்ச விஷயம் எப்படின்னா, இந்த வடநாட்டிலிருந்து வந்திருந்த சிலர் நம்மாழ்வாருடைய ஒரு பாடல்களை பாடும்போது நாதமுனி கேட்குறார், இந்த பாடல் எங்கேருந்து கிடைத்தது அப்படின்னு. மித்த பாடல்கள் இருக்குதாங்க, இல்லை, இந்த 10 பாடல் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். மீண்டும் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் திருக்குறுகூர் போய் ஆழ்வாருடைய பெருமானிடம் விண்ணப்பித்து இந்த 10 பாடல்களையும் 12,000 தடவை நீங்கள் பாடும் பொழுது நம்மாழ்வாரே உங்களுக்கு தோன்றி உரைப்பர் அப்படின்னு சொல்லி, இவர் திருக்குறுகூர் சென்று அந்த 10 பாடல்களையும் 12,000 தடவை பாடி நம்மாழ்வார் தோன்றி இந்த பாடல்கள் எல்லா பாடல்களும், அதாவது அவர் பாடிய பாடல்களும் மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாடல்களும் சேர்த்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போ அதில் குறிப்பிட்ட பாடல்கள் எண்ணிக்கை தான் 3892 ப்ளஸ் ராமானுஜருடைய சேரும்போது 108 சேர்த்து 4000 மாறுகிறது. இந்த பரம்பரை கணக்கில் வரும்போது நம்மாழ்வாருக்கே அது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை, நாராயணனுடைய பாசுரங்களை ராமானுஜர் மூலம் வெளிப்படுத்தப்படும் என்று அப்போவே அவர் செயல்படுத்தியிருக்கிறார். அப்படி வந்தது தான் ராமானுஜர் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த 4000 திவ்ய பிரபந்தம். திருமாலினுடைய திருவடியே நம்மாழ்வார் தான். அதாவது பெருமாளுடைய நம்ம ஆலயத்து செல்லும் பொழுது அங்கே சடாதிரின்னு ஒன்று வைப்பார்கள். அது திருவடி, அந்த திருவடி நம்மாழ்வாராக கூறப்படுகிறது. அனைத்து கோயில்களிலும், பெருமாள் கோயில்களில் ஜடாதிரி நம்மாழ்வாராக பாவிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட மகான்
12 ஆழ்வார்களில் முதன்மையானவர். யோக சார்ந்த விஷயத்தை வாழ்ந்ததாக நாம் இதில் உணரலாம். இதில் மாணிக்க வாசகர் எப்படி யோக இதில் செயல்பட்டாரோ அப்படி நம்மாழ்வார் யோக வாழ்க்கையில் இருந்தவர் என்று நாம் உணரலாம். இப்பேற்பட்ட மகானை நாம் வணங்கி நம் வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பான நிலையை அடையலாம். ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் நம்மாழ்வார் தேவாய நம.